தமிழ் தகவல் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான தகவல். உங்க ரேஷன் கார்டுல இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். இதுக்கு கடைசி தேதி இந்த மாசம் ஜூன் 30ஆம் தேதி தான். இகேஒய்சினா என்ன, ஏன் முக்கியம்? நம்ம அரசாங்கம் ரேஷன் கடைகள் மூலமா அரிசி பருப்புன்னு நிறைய சலுகைகள் கொடுக்குது இல்லையா? அந்த சலுகைகள் சரியானவங்களுக்கு தான் போய் சேருதான்னு பாக்கறதுக்கு தான் இந்த இகேஒய்சி இந்த கார்டுல உங்க ஆதார் கார்டை பயன்படுத்தி உறுதிப்படுத்துறது. இத ரேஷன் கடைகள்ல உங்க கைரேகைய வச்சு செஞ்சுக்கலாம். ஏன் இதை இப்போவே பண்ணணும்? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2,26,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கு. இதுல சில கார்டுகள்ல வெளிநாடுகளுக்கு நிரந்தரமா போனவங்களோட பேரும் இறந்து போனவங்களோட பேரும் இன்னும் நீக்கப்படாம இருக்குதாம். அதனால அவங்க பேர்லயும் ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நடக்கிற தப்பை தடுக்கவும், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் போய் சேரவும் மத்திய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு ரேஷன் கார்டுல உள்ள ஒவ்வொருத்தரோட கைரேகையையும் ஆதார் மூலமா சரிபார்க்க சொல்லியிருக்கு. இந்த வேலை போன வருஷமே ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இத முடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் இதை செய்யாம இருக்காங்க. அதனாலதான் இப்போ ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடுவை நீட்டிச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? இது வரைக்கும் உங்க கைரேகைய பதிவு செய்யாதவங்க உடனே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு போங்க. அங்க உங்க கைரேகைய பதிவு செஞ்சு உங்க ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெற்றுக்கோங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க இகேஒய்சி பண்ணலனா உங்க பேர் ரேஷன் கார்டுல இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இல்ல வெளியூர் வெளி மாநிலங்கள்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு போய் உங்க விரல் ரேகை அல்லது கண் கருவிழி சரிபார்ப்பு மூலமா இகேஒய்சி பண்ணிக்கலாம். முக்கியமா அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை குடும்ப அட்டை கார்டு வச்சிருக்கிறவங்க தான் இத பண்ணணும். முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை கார்டுக்கு இகேஒய்சி தேவையில்லை. இகேஒய்சி எப்படி செய்யலாம்? இகேஒய்சி செய்யறது ரொம்ப சுலபம். நீங்க உங்க ரேஷன் கடைக்கு போய் அங்க இருக்கிற கருவிகள் மூலமா உங்க கைரேகைய வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பருக்கு வர்ற ஒரு முறை கடவுச்சொல்லை ஓடிபி பயன்படுத்தி சரிபார்க்கலாம். சில இடங்கள்ல கருவிழி ஸ்கேன் மூலமாவும் இகேஒய்சி செய்யலாம். இந்த வாய்ப்பை நீங்க தவறவிடாம காலக்கெடுவுக்குள்ள உங்க ரேஷன் கார்டு இகேஒய்சி முடிச்சுக்கோங்க. உங்க ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெற இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.